மேகதாது அணைக்கான ஆயத்த பணிகள் எல்லாம் முடிஞ்சிருச்சு, பர்மிஷன் வந்தோடனே ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணுறது தான் பாக்கி அப்படின்ட்டு சட்டசபையில் அறிவிச்சிருக்காரு. இதற்கு ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்ல போறாரு அப்படின்றது யாருக்கும் தெரியல. யார கர்நாடகாவுடைய நீர்வளத்துறை அமைச்சரான DK சிவகுமார் அங்கே வந்து துணை முதல்வராக இருக்கிறாரு. நேருக்கு நேர் நீங்கள் சந்திக்கிறீங்க, மேகதாது விஷயத்தை பற்றி நீங்கள் பேசுவீங்களா, காவிரி விஷயத்தை பற்றி நீங்கள் பேசுவீங்களா அப்படின்னு கேட்டால், தமிழக மக்களின் நலன், தமிழ் இனத்தின் நலன், தமிழக விவசாயிகள் நலன், இது எல்லாத்தையும் விட கூட்டணி பேரமும் சீட்டு பேரமும் தான் முக்கியம் அப்படின்னு ஆயிடுச்சா அப்படின்ற கேள்வி நம்மளுக்கு யாரும் இல்லை. அன்பு TN Talks 24 நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சூப்பரான ஒரு விஷயம் தமிழக அரசியல் நடந்திருக்கு. தமிழக அரசியல்னு சொல்லக்கூடாது, தென் மாநில அரசியல்லே ஒன்று நடந்திருக்குன்னு சொல்லலாம். கடந்த சில நாட்களாக வந்து இந்த டீலிமிட்டேஷன் ஆஹா ஓஹோ அப்படின்ட்டு பயங்கரமாக பேசிட்டு இருக்காங்க. இன்ஃபேக்ட் ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுற இன்னைக்கு வந்து மத்தியானம் ஒரு 3 மணி வாக்கில் ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. சூப்பரான ட்வீட். அதாவது டீலிமிட்டேஷனை எதிர்த்து எங்களுக்கெல்லாம் குரல் கொடுங்க, ஏன்னா தென் மாநிலங்கள் தானே பாதிக்கப்படுறதா சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு டீலிமிட்டேஷன் வந்து இல்லாத ஒரு விஷயத்தை வந்து இவங்க எடுத்துருக்கிறாங்கன்றதே நம்ம பல வீடியோவாக சொல்லிட்டோம். சரி பரவாயில்ல, அது இருக்குன்னே வச்சுக்கோம். டீலிமிட்டேஷன் பற்றி எல்லா மாநில முதலமைச்சருக்கும் கடிதம் எழுதியிருக்கிறதா சொல்கிறாரு. சித்தராமையா அவர்களையும் டேக் பண்ணி சொல்லியிருக்காரு. ஆனால் அதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சித்தராமையா அவர்கள் பண்ண ஒரு சிறப்பான தரமான சம்பவத்தை வந்து ஸ்டாலின் அவர்கள் மறந்துட்டாங்க போல. நிறைய பேர் உடன்பிறப்புகளாக ஆகட்டும், நம்மளுக்கு தெரிஞ்சு ஸ்டாலினே சொன்னாருன்னு கூட தெரியல, இந்த எலெக்ஷன் நீங்கள் தைரியமாக வந்து புதிய கல்விக் கொள்கை, இந்த இந்தி திணிப்பு, இதை வச்சு தான் இந்த பேசிஸில் நீங்கள் எலெக்ஷன் நடத்தி பாருங்கள், இந்த 2026ஓட மேண்டேட் வந்து புதிய கல்விக் கொள்கைக்கான ஒரு மேண்டேட்டாக இருக்கட்டும் அப்படின்ற மாதிரிலாம் பேசுகிறாங்க. பயங்கரமான எஸ்கேப் ஆகிற விஷயம்தான். இங்கே இருக்கிற பல விஷயங்களை மறைத்து இந்த மின் கட்டணமாகட்டும், சொத்து வரி உயர்வாகட்டும், அது இது நம்ம ஏற்கனவே பல பிரச்சனையை லிஸ்ட்டு போட்டே போர் அடிச்சிருச்சு. அதெல்லாம் அப்படியே சைடில் ஒதுக்கிட்டு இந்தி பிரச்சனை தான் முக்கியம் அப்படின்ட்டு 2026 தேர்தல் அரசியல் நடக்கணும் அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க. அந்த உணர்ச்சி அப்படின்னு வந்துருச்சுன்னா உணர்ச்சியை தூண்டி நம்ம வந்து ஜெயிச்சிடலாம் அப்படின்னு திமுக கணக்கு போடுறாங்க. சரி, அதை விட்டுருவோம். டீலிமிட்டேஷன் ப்ராசஸ்க்கு முன்னாடி சித்தராமையா அவர்கள் கர்நாடக அசம்பிளியில் வந்து சூப்பரான சம்பவம் ஒன்று பண்ணியிருக்காரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, மேகதாது அணைக்கான ஆயத்த பணிகள் எல்லாம் முடிஞ்சிருச்சு, பர்மிஷன் வந்தோடனே ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணுறது தான் பாக்கி அப்படின்ட்டு சட்டசபையில் அறிவிச்சிருக்காரு. இதற்கு ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்ல போறாரு அப்படின்றது யாருக்கும் தெரியல. நியாயமாக ஸ்டாலின் அவர்கள் இதற்கு கடுமையான கண்டனம் வந்து பதிவு செஞ்சிருக்கணும். பட் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ற இந்த நேரத்துக்கு வரைக்கும், அதாவது எக்ஸாக்டா சொல்லணும்னா மார்ச் 7ஆம் தேதி நைட் 9 மணி வரைக்கும் நம்மளும் தேடி பார்த்தோம். எனக்கு தெரிஞ்சு கண்ணில் எதுவும் பண்ணல. ஸ்டாலின் அவர்கள் இதை கடுமையாக கண்டித்த மாதிரி எதுவும் பண்ணல. உங்க கண்ணி ஏதாவது பண்ணியிருந்தா தயவு செஞ்சு கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. நான் கவனிக்காம விட்டுட்டேனா அப்படின்னு எனக்கு தெரியல. ஸ்டாலின் அவர்கள் இதற்கு கடுமையான கண்டனங்கள் தெரிவித்திருக்க வேண்டும். வெறும் அது ட்விட்டர்ல இருந்து நீங்க ஏதாவது ப்ரூஃப் எடுத்து கொடுத்தா கூட ட்விட்டரோட இது நிறுத்தக்கூடிய ஒரு வேலை கிடையாது. ஏன்னா பக்கத்து மாநிலம் டைரக்டா சொல்றாங்க, இவ்வளவு அழுத்தங்கள் எல்லாம் கொடுத்த பிறகு கூட, இவ்வளவு எதிர்ப்புகள் தெரிவித்ததுக்கு அப்புறம் கூட மேகதாது அணைக்கான ஆயத்த பணிகள் நடக்குது அப்படின்னு சொன்னா அவங்க இதை கட்டியே தீரணும்ன்ற முடிவுல இருக்காங்க. உடனே என்ன தெரியுமா பண்ணுவாங்க, மத்திய பாஜக இதை தலையிடணும், தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை இதில் பேசணும், அங்கே பேசணும், இங்கே பேசணும். ஏன்னா நிதி வாங்குறதுக்கே அண்ணாமலை தானே வரணும்னு இவங்களால சொல்கிறாங்க. நிதி வாங்குறதுக்கு அண்ணாமலைக்கு துப்பு இருக்கா அப்படின்னு கேட்குறாரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். 39 எம்பிக்கள் இருக்காங்க, பாண்டிச்சேரி சேர்த்து 40 எம்பிக்கள் இருக்கிறாங்க, 234 மெம்பர்ஸ் இருக்கிற அசம்பிளியில் வந்து இவங்க தான் மெஜாரிட்டியில் இருக்காங்க, மாநிலத்தில் ஆட்சி இருக்காங்க, ஊரக உள்ளாட்சித்துறை வரைக்கும் இவங்களுக்கு வந்து எல்லாருக்கும் மெஜாரிட்டி கொடுத்தாச்சு. பட் இன்னும் இவர்களுக்கு அண்ணாமலை தான் நிதி வாங்குறதுக்கு வேணும். இந்த விஷயத்தை பற்றி பேசுறதுக்கும் அண்ணாமலை தான் வேணுமா, இல்லை திமுகவாலேயே இதை பேச முடியுமா, இதை ஹேண்டில் பண்ண முடியுமா அப்படின்றது முதல் கேள்வியாக இருக்கிறது. இந்த விஷயத்தை மொழியிலேயே கிளி இருந்திருக்க திமுகவுக்கு அது அருமையான ஒரு வாய்ப்பு கிடைச்சிருந்தது. எப்போ அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த போன வருஷம் பாராளுமன்ற தேர்தல் நடந்துச்சுல்ல, அப்போ இந்த INDA அலையன்ஸ் எல்லாம் சேர்ந்து டெல்லியில் ஒரு தடவை மீட் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். டெல்லியில் மீட் பண்ணாங்களா இல்லை வேற ஏதோ ஒரு மாநிலத்தில் 2வது மீட்டுன்னு நினைக்கிறேன். அதுக்கு ஸ்டாலின் அவர்கள் கிளம்பி போறாரு. அப்போது ப்ரெஸ் மீட் வந்து நடக்குது. ப்ரெஸ் மீட்டில் ஒரு சூப்பரான கொஸ்டின் கேட்குறாங்க. நேருக்கு நேர் சந்திக்கிற வாய்ப்பு கிடைக்குது. யார கர்நாடகாவுடைய நீர்வளத்துறை அமைச்சரான DK சிவகுமார் அங்கே வந்து துணை முதல்வராக இருக்கிறாரு. நேருக்கு நேர் நீங்கள் சந்திக்கிறீங்க, மேகதாது விஷயத்தை பற்றி நீங்கள் பேசுவீங்களா, காவிரி விஷயத்தை பற்றி நீங்கள் பேசுவீங்களா அப்படின்னு கேட்டால் சூப்பரான ஒரு பதில் சொன்னார் ஸ்டாலின். நம்மளே ஆடி போயிட்டோம். அதாவது இப்போ நம்ம போகிறது வந்து இந்த இந்தியா கூட்டணி பற்றி தான், அதாவது பாஜகவை நம்ம எதிர்க்கணும், இந்த இந்தியா கூட்டணியில் என்னென்ன அப்படின்றத பற்றி தான் நம்ம பேசணும், காவேரி இதில் பேச போகிறதில்லன்னு டேரெக்டாகவே சொல்லிட்டாரு. ஸோ நம்மளுக்கு எப்படி அதை இன்டர்பிரேட் பண்ண தோணுச்சுன்னா, சீட்டு பேரம் தான் நம்மளுக்கு முக்கியம், நம்மளுக்கு வந்து காவேரி எல்லாம் 2ஆம் பட்சம் தான். இந்தியா கூட்டணி அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணும்போது சீட்டு எவ்வளோ பங்கு போடலாம், இந்த கட்சிக்கு எவ்வளோ, அந்த கட்சிக்கு எவ்வளோ, நம்மளோட கட்சியெல்லாம் எந்த அளவுக்கு கூட்டணி வைத்து பாஜக வீழ்த்தலான்னு இந்த அரசியல் பியூர் அரசியல் நோக்கம் மட்டும்தான் இருந்ததே தவிர
இந்த தமிழக மக்களுடைய, தமிழக விவசாயிகளுடைய எண்ணங்கள், தமிழக மக்களுடைய வாழ்வாதார பிரச்சனை அப்படின்றது ஸ்டாலின் அவர்களுக்கு அப்பொழுது மறந்து விட்டதா அப்படின்ற ஒரு கேள்வி நம்மளுக்கு வந்து எழாமல் இல்லை. ஏற்கனவே திமுக மேல ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. அதாவது ஈழத்துல போர் நடந்து கொண்டிருக்கும் போது தமிழர்கள் கொத்து கொத்தாக கொல்லப்பட்டிருந்த சமயத்தில், குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, அந்த போர் இறுதி கட்டத்தில் முடிவடைந்த போது கருணாநிதி அவர்கள் டெல்லியில் சோனியா காந்தி அவர்களுடன், அதாவது ஆட்சி அமைக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியுடன் டெல்லியில வந்து அமைச்சரவை டிஸ்கஷன் பத்தி பேசினாரு. ஸோ அதுவும் வந்து இங்க அமைச்சரவை டிஸ்கஷன், இந்த இடத்துல சீட்டு வேறும் அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியுது. ஸோ அரசியல் என்று வரும்போது திமுக தமிழர்களின் நலன், தமிழக மக்களின் நலன், தமிழக இனத்தின் நலன், தமிழக விவசாய நலன், இது எல்லாத்தையும் வந்து தள்ளி வைத்து விட்டு அரசியல் செய்கிறதா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி நம்மளுக்கு எழாமல் இல்லை. காரணம், அருமையான பொன்னான வாய்ப்புங்க. டைரக்டா துணை முதல்வர், டைரக்டா நீர்வளத்துறை அமைச்சர்கிட்டே பேசுறாங்க. ஒரு சூப்பரான எக்ஸாம்பிள் சொல்லணும்னு நினைக்கிறேன். இதே IND அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணும்போது டெல்லியில ஆம் ஆத்மியும் காங்கிரஸும் ஒன்றாக இருந்தால்தான் பாஜகவை வீழ்த்த முடியும் அப்படின்ட்டு ஒரு ப்ரொபோசல் வைக்கிறாங்க. அவங்க ஒன்னா நின்று கூட இவங்க தோத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, பிஜேபி தான் 7 சீட்லையும் ஜெயிச்சிச்சு. பட் அந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒரு ப்ரொபோசல் வைக்கிறாங்க, தயவு செஞ்சு ஆம் ஆத்மியும் காங்கிரஸும் ஒன்னா நில்லுங்கப்பா, அப்பதான் நம்மளால பிஜேபி டிஃபீட் பண்ண முடியும்ட்டு. ஆம் ஆத்மி வெறும் அந்த 7 சீட்டுல கூட்டணி வைக்கிறதுக்காக, 7 சீட்ல வந்து 3 சீட்டு நீங்க, 3 சீட்டு 4 சீட்டு நாங்கன்ற மாதிரி பிரிச்சாங்க. 7 சீட்ல கூட்டணி வைக்கிறதுக்காக ஒரு கண்டிஷன் போட்டாங்க. டெல்லியில வந்து ஒரு ஆர்டினன்ஸ் பாஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த ஆர்டினன்ஸை நீங்களும் காங்கிரஸும் எதிர்த்தால் மட்டும்தான் கூட்டணி அப்படின்ட்டு கடுமையான அழுத்தம் வந்து கொடுத்தாரு. காங்கிரஸ் வந்து பாஜக மாதிரி ஒரு தேசிய கட்சி அப்படின்றதால இந்த ஆர்டினன்ஸ் நம்மளுக்கு பிற்காலத்தில் தேவைப்படும், ஒருவேளை நாம் ஆட்சிக்கு வந்தால் இந்த ஆர்டினன்ஸ்ன்றது முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும் அப்படின்னு காங்கிரஸ் அந்த ஆர்டினன்ஸுக்காக அமைதி காத்திருந்தது. ஆனால் பாஜக கொண்டு வந்த அந்த ஆர்டினன்ஸை நீங்கள் எதிர்த்தால் மட்டும்தான், வெளிப்படையாக தேசிய கட்சியாக இருந்தாலும் அந்த ஆர்டினன்ஸை நீங்க எதிர்த்தால் மட்டும்தான் வெறும் 7 சீட்டுக்கான கூட்டணியில் நான் ஒப்புக்கொள்வேன் அப்படின்னு கெஜ்ரிவால் போட்டார். வெறும் 7 சீட்டு. அதுக்காக ஒரு தேசிய கட்சியின் நிலைப்பாட்டையே மாற்ற வைத்தார் கெஜ்ரிவால். அது சரியா இல்லை தவறா அப்படின்ற டிஸ்கஷன் வந்து நம்ம அப்புறம் வச்சுப்போம். ஆனால் தன்னுடைய மாநில மக்கள், தன்னுடைய அதிகாரத்திற்கு உட்பட்ட ஒரு விஷயம், தன்னுடைய உரிமை சார்ந்த விஷயம்னு கெஜ்ரிவால் கருதுற ஒரு விஷயத்துக்காக வெறும் 7 சீட்டுக்காக நெருக்கடி கொடுத்தாரு கெஜ்ரிவால். ஆனால் இங்க 40 தொகுதிகள் இருக்கிறது தமிழகம் மற்றும் புதுச்சேரியை சேர்த்து. காங்கிரஸுக்கு ஒரு 10 தொகுதியை கொடுக்குறாங்கன்னு கூட வச்சுப்போம். அத்தனை தொகுதிகள் இவ்வளவு பெரிய சக்தி கொண்ட தமிழ்நாடு மாநிலத்திலிருந்து எவ்வளவு பெரிய நெருக்கடி போயிருக்க வேண்டும். இத்தனைக்கும் கர்நாடகா வந்து எம்பிகளில் தமிழகத்தை விட கம்மி தான், 29 28 எம்பியோ தான். தமிழ்நாட்டில் புதுச்சேரியில் சேர்த்து 40 எம்பி. இவ்வளவு பெரிய பலம் கொண்ட மாநிலம் எந்த அளவுக்கு அங்க நெருக்கடி கொடுத்திருக்கணும் காங்கிரஸுக்கு. நேரடியாக DK சிவகுமாரையோ சித்தராமையாவையோ இல்லை கர்நாடகா காங்கிரஸையோ அவங்களால கட்டுப்படுத்த முடியலன்னு கூட வச்சுக்கோங்க. மத்திய காங்கிரஸ் ராகுல் காந்தியை வந்து காங்கிரஸ் தலைவர்களே பிரதமர் வேட்பாளராக முன்மொழிவதற்கு முன்னாடி ஸ்டாலின் அவர்கள் தான் முன்மொழிஞ்சாரு. ராகுல் காந்தி தான் பிரதமர் வேட்பாளர் அப்படின்னு முன்மொழிஞ்சாரு. இவ்வளவு ராகுலுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் ராகுல் காந்திக்கு நேரடியாக நெருக்கடி கொடுத்திருக்கலாம், மல்லிகார்ஜுன கார்கே மூலமாக நெருக்கடி கொடுத்திருக்கலாம், ஏன் தேவைப்பட்டால் சோனியா காந்தி மூலமாகவே ஒரு நெருக்கடி கொடுத்திருக்கலாம். ஆனால் ஸ்டாலின் அவர்கள் வெளிப்படையாக அந்த பேட்டியில் சொன்னார், காவிரி விஷயத்தை பத்தி நம்ம பேச போறதில்லை, இந்த கூட்டணி எப்படி அமைய போகுது அப்படின்றத பற்றி தான் பேசணும்ட்டு. நம்மளுடைய கேள்வி ரொம்ப சிம்பிள். தமிழக மக்களின் நலன், தமிழ் இனத்தின் நலன், தமிழக விவசாயிகள் நலன், இது எல்லாத்தையும் விட கூட்டணி பேரமும் சீட்டு பேரமும் தான் முக்கியம் அப்படின்னு ஆயிடுச்சா அப்படின்ற கேள்வி நம்மளுக்கு எழாமல் இல்லை. பாஜகவின் மாநில பொருளாளர் SR சேகர் அவர்கள் கூட தன்னுடைய அறிக்கையில வந்து இதை தான் குறிப்பிட்டு இருக்கிறார். தமிழ் இனத்தின் துரோகம் அப்படின்ற மாதிரி வார்த்தைகள்லாம் ஒரு கடுமையான ஒரு எதிர்வினையை ஆற்றி இருக்கிறார். காரணம், ஸ்டாலின் அவர்கள் மெத்தனை போக்கோடு இருக்கிறாரா அப்படின்றது தான் இந்த கேள்வி எல்லாருக்கும் இருக்கிறது. ட்விட்டர்ல இல்லாத ஒரு டீலிமிட்டேஷனுக்காக எல்லா மாநில முதல்வர்களுக்கும் கடிதம் எழுதி கொண்டிருக்கும் ஸ்டாலின் அவர்கள் தயவு செய்து தமிழக வாழ்வாதார பிரச்சனையான இந்த மேகதாது விஷயத்தில் நேரடியாக சித்தராமையா அவர்களுக்கு அழுத்தம் கொடுக்க முடியவில்லை என்றால் கூட சரி, ஓகே, திமுக வந்தா நாங்க பாராளுமன்றத்தை அலற விட்டுருன்னு சொன்னாங்க, பட் இது வரைக்கும் எதுவுமே பண்ணல. ஒருவேளை திமுகவுக்கு நேரடியாக அழுத்தம் கொடுக்கக்கூடிய ஒரு தைரியம் இல்லை அப்படின்னே கூட நம்ம வச்சுப்போம். தயவு செய்து மறைமுகமாக காங்கிரசின் தலைமையை அணுகி தமிழகத்தின் தலையாய பிரச்சனையான இந்த பிரச்சனையை தீர்க்கணும் அப்படின்னு நம்மளும் வேண்டிக்கிறோம். பல பிரச்சனைகள் இருக்கு, சட்டம் ஒழுங்கு சீர்கேடு இருக்கு, விலைவாசி உயர்வு இருக்குது, சொத்து வரி உயர்வுன்றது இருக்குது, டாஸ்மாக் வந்து குறையுமா, பள்ளிக்கூடங்கள் எண்ணிக்கை உயருமா, அந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருந்தாலும் அடிப்படை தேவையான விவசாய பிரச்சனையை தயவு செய்து ஸ்டாலின் அவர்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் அப்படின்றதான் நம்மளுடைய கோரிக்கையாக இருக்கிறது. இந்த பிரச்சனையை பேசாம டீலிமிட்டேஷன் இல்லை ஹிந்தி திணிப்பு அப்படின்றது பேசுறதெல்லாம் 2ஆம் பட்சம் தான், வெறும் திசை திருப்பல் நாடகமாக இருக்கும் அப்படின்றதான் நம்மளுடைய கருத்தாக இருக்கிறது. உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.